ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு நோம்பு கஞ்சி பள்ளிவாசல்ல தருவாங்கல்ல, அது வந்து எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டா மஷ்ரூம் சேர்த்து செஞ்சிருக்கேன், மட்டனுக்கு பதிலா. நீங்க மட்டன் கூட கொத்துக்கறியா சேர்த்துக்கலாம். அது செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்துட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. இத ஊற வச்சுட்டு காய்கறி என்னென்ன வேணுமோ அரிஞ்சுக்கலாம். இப்போ தாளிச்சிரலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பிரியாணி இல, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம். அது இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துட்டு, அது கூடவே வந்துட்டு சின்ன வெங்காயத்த நான் முழுசா சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே வந்துட்டு புதினா, அப்புறம் மல்லி இதெல்லாம் வந்துட்டு அரை அரை கை அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் இத சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்மெல் போகணும். ஒரே ஒரு நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில வந்துட்டு நல்ல ஒரு பிரியாணி ஸ்மெல் வரத்துக்கு கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும். ஒரு கை அளவுக்கு கேரட் இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஷ்ரூம். நான் இந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்லைஸ் கூட பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்கோம்ல, அத சேர்த்துக்கலாம். அரிசி, பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில வந்துட்டு நானு ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி. தண்ணி ஏன் அப்படி இருக்குன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார் கழுவுனதுனால அது அப்படி இருக்கு. தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்தா இந்த அளவுக்கு வந்துரும். லாஸ்ட்டா வந்துட்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே பள்ளிவாசல்ல தந்த மாரி இருந்துச்சு. பள்ளிவாசல்லேருந்து ஓதுனாங்க அத ஓப்பன் பண்ணோனையும். எல்லா கடவுளோட பிளெஸிங்ஸும் நமக்கு இருக்கு. நான் வந்து மஷ்ரூம் கஞ்சியோட சிக்கன் சில்லி வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.